ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அழகான பேட்டர்ன் டிசைன் தான் வந்து கட் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி தைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இது ஷார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடது வந்து லோக்கலில் டச் பண்ண பார்க்க சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டார் நெக் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷோல்ட்ரு இதெல்லாம் கட் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்டார் நெக் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாடலுக்காக தான் இந்த நெக்கு போட்டிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இந்த நெக்கு மறையிற அளவுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சாரியோட கிளாத்துன்னு வைங்க, சாரியோட கலர்னால் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு மாடலுக்காக தான் இது போட்டிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இது வந்து சிங்கிள் கிளாத்தில் தான் நான் வந்து ப்ளவுஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லைனிங் கிளாத்லேயும் இந்த மாதிரி தைச்சிட்டு லைனிங் வச்சு அமுத்திட்டு இதே பேட்டர்ன்லேயே வச்சு நீங்கள் தைக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த நெக்கை வந்து பேட்டர்ன் கிளாத் மேலே வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம தைச்சிக்கலாம், சரிங்களா? ஃபுல்லாக வந்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு பாருங்கள், ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து சைடு ஃபுல்லாக வந்து இந்த தையல் போட்ட இடம் பூரா வந்து இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேட்டர்ன் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வந்து அட்கட் போட்டு நம்ம திருப்பி நம்ம அந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பறதுக்காக இந்த அட்கட் வந்து போட்டுக்கணும். 3 பக்கம் அட்கட் போட்டு இந்த கிளாத்தை நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இது தைக்கும்போது ஒரு நீடில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம்னா துணி வந்து நகராமல் இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து நம்ம திருப்பிக்கலாங்க. திருப்பியாச்சுன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த வீநெக்கு நம்ம ஸ்டார் நெக்கு தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே ஒரு அமுத்தி ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னில் வந்து 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு வந்து அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே மடிச்சுக்கணும், 2ஆக சென்டர் பாயிண்ட்லேருந்து. பாருங்கள், இப்போ மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்தோம்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லை 2 சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணி தைச்சோம்னா கூட அந்த டிசைன் கொஞ்சம் மாறிடும், ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு மட்டும் வரைஞ்சி இப்படி தட்டும்போது அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக 2 சைடு ஒரே மாதிரியாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தட்ட சொல்கிறேன். இப்போ இந்த பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இந்த பிசுரெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், தட்டினது பார்த்திங்கன்னா இந்த ஷேப் பாருங்கள் அப்படியே விழுந்திருக்கு பாருங்கள், அச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். அந்த ஷேப் வந்து நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். சாரி, நான் பாருங்கள் கொஞ்சம் கோணையாக வரைஞ்சிட்டேன். இந்த பாருங்கள் கரெக்டாக வரைகிறேன். வரைஞ்சிட்டு மேலே வந்து அப்படியே நீளமாக வரைஞ்சிக்கலாம். இது வரைஞ்சிட்டு இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, இது மேலேயே வந்து தையல் போடணும். நல்லா பார்த்துக்குங்க, இந்த மேலேயே வந்து தையல் போடணும். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் எல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். கேன்வாஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா ஒரு கோணையாக போயிடும். அந்த கரெக்டான அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. அப்புறம் முதுகில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அந்த தையலை மட்டும் தையல் போட்டுக்கலாம். அந்த கோடில் தையல் போட்டு பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தையல்லேருந்து மிச்ச துணிகளாக இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அப்படி ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசர் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதே மாதிரியே ஸ்டார் ஷேப்பில் வந்து நமக்கு அந்த கிளாத் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கிளாத் வந்து நீங்கள் சேரீயோட கிளாத் வச்சு தைக்கிறதுக்காக தான் இந்த மாடல் போட்டிருக்கேன். நான் ஒரு கலரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பேட்டர்ன் வச்சுக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து இந்த கிளாத் இந்த மாதிரி வந்துடுச்சிங்களா. இது நம்ம தையல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா துணி நகராமல் இருக்கிறதுக்காக அந்த ஷேப் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நீட்டாக ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதுங்க.
தையலுக்கு மேலே அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுட்டு இப்போ இந்த கீழ்ப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, கீழ்ப்பக்கம் வந்து ஒரு லென்த்து கிளாத் எடுத்து அதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கீழே எடுத்து அதுவும் ஒரு ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள், இது ரெண்டாக மடித்து பாருங்கள், இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி கீழே வைக்கிறதுக்காக பாருங்கள், இதை வந்து ரெண்டாக மடித்து இது எவ்வளோ லென்த்து வருதோ அந்த அளவுக்கு மடித்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பு பாருங்கள், அந்த ஒரு போட் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த முதுகு சென்டர் இருக்குது இல்லைங்களா, பின்னாடி இடுப்பு அந்த இடத்துல வந்து இதையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ இந்த அளவுக்கு வச்சுட்டு பின்னாடி மிச்ச துணி இருந்துச்சுன்னா அதை நம்ம லைனிங் கிளாத் வச்சு மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி இதையும் வச்சு நம்ம தைச்சிக்கணும். இப்போ இதையும் வந்து ஃபுல்லாக அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாங்க, அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கணும் அதுலேயே. அவ்வளோதான், போட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இதில் நிறைய பேட்டர்ன் இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்டர்ன்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த நம்ம தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த லேஸ் வச்சு நம்ம அமுத்திக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக அதே ஷேப்புக்கே வச்சு இந்த லேஸ் வச்சு நம்ம தைச்சிக்கணும். ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. இது போட்டோம்னாலும் நமக்கு ரொம்ப திக்காலாம் இருக்காதுங்க முதுகு சைடு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பழகிட்டிங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம ஓன் யூஸ்க்கும் வந்து ஈஸியாக நம்ம தைச்சி போட்டுக்கலாம். கேன்வாஸெல்லாம் நம்ம தொலைவ வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து தைச்சிட்டு எப்படி இருக்குங்கிறது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா? இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடணும். ஸோ 1 வீக்காக போட முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூவாக நான் போட்டுட்ருப்பேன். என்னோடய வீடியோவை பாருங்கள். அதே ஷேப்கே வந்து இந்த லேஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதான், தைச்சிட்டோம். இந்த லேஸும் அப்படி தான், உங்களுக்கு என்ன சேரீயில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. நான் இது ஒரு மாடலுக்காக இந்த பேட்டர்ன் கலர் வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இது லைனிங் ப்ளவுஸ்லேயும் தைக்கலாம், பட்டு ப்ளவுஸ்லேயும் தைக்கலாம், சாதா ப்ளவுஸ்லேயும் தைக்கலாம். ஸோ லைனிங்காக இருந்ததுன்னா இதே மாடலில் தான் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த லேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மறுபடியும் ஒரு தையல் சைடில் இன்னொரு தையலும் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா அமுத்தி நிற்கும். ஸோ அதுக்காக 2 தையல் போட்டு நம்ம அமுத்தி தைச்சிக்கலாம். அவ்வளோதான், தைச்சி வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு சைடு வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள் பக்கமும் அதே மாதிரி லேஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், தைச்சாச்சு, உள் பக்கம் வச்சு தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சைடு இந்த கீழே இடுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் இதே மாதிரியே லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், தைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், இது ஒரு மாடலுக்காக தான் போட்டிருக்கேங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. போட்டோம்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பேட்டர்ன் வச்சு தைச்சி பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாக ஒரு 1/2 ஹவர்லேயே இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இது பொறுமையாக ஒரு டைம் பார்த்துட்டு, ஒரு டைமில் 2 டைம் பார்த்திங்கன்னா தான் இது எப்படி தைச்சிருக்கேன், எப்படி திருப்பி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இது பார்த்துட்டு நீங்களும் தைச்சி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் டிசைனு. ஸோ இது வந்து ஸ்டார் நெக்கு. அடுத்த நெக்கு வேறு ஏதாவது நெக் வச்சு உங்களுக்கு நான் அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டிசைனு. இதுக்கு வந்து நாட் வச்சோம்னாலும், நாட் தேவைங்கிறவங்களுக்கு நாட் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். நாட் வேணாட்னா விட்டுறலாங்க. ஸோ இது வந்து பேக் நெக்கு. ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி சின்னதாக ஒரு பேட்டர்ன் அந்த லேஸ் வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து லேஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் ஏதாவது ஒரு சென்டரில் தேங்க்யூ.